நானி எப்படி போச்சு இந்த மேட்ச்? சூப்பரா போயிடுச்சுண்ணா. ரொம்ப டீம் பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கல. ஸ்கோரு ஸ்டார்டிங்லேயே ரொம்ப இதுவாகிடுச்சு. ஓப்பனிங் ஆடின 2 பேரும் ஆடலை ஒழுங்கா. அதுக்கப்புறம் 1 அவுட் 2 அவுட்டு 2 பேர் ஆடினாங்க. சூப்பராக ஆடி கொடுத்தாங்க. ஓவரும் நல்லா போட்டாங்க. பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் காட்டினாங்க இந்த மேட்ச். இவ்வளோ நாள் காட்டாத மேட்ச் இந்த மேட்ச்சில் செம்மையாக இது பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்பிரிட்டாக இருந்தீங்க, ஒரு டீமாக ஆடினீங்க. போலிங் சைட்லேயும் சரி, பேட்டிங் சைட்லேயும் சரி, ஃபீல்டிங் சைட்லேயும் சரி, உங்கள் டீம் கிட்ட ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் இருக்குது. சரி, எஸ்பெஷலி நவீனோட 6-ஐ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சான்ஸே இல்லைண்ணா அந்த 6 உண்மையாக உள்ளே வந்த பால் வச்சு சொல்லுங்க, மைக்கில் வச்சு சொல்லுங்க. உள்ள வந்த பால் அடிச்சா எங்கேயோ போய் விழுந்துச்சு. அது கஷ்டமான பால் தான் அது. நிச்சயமா அது ஒரு நல்ல ஷாட்டு. அது வந்து அவ்வளோ ஈஸியான ஜோன் இல்லை அடிக்கிறதுக்கு. ஸோ இந்த நேரத்துக்கு நவீனுக்கும் ஒரு தேங்க்ஸ். அப்புறம் நம்ம சொல்லிட்டு போனாரு பும்ரான்னு. பும்ரா பற்றி, பும்ரா பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பும்ரா சொல்லவே தேவையில்ல. ஆடின 4 மேட்சுக்கும் ஸ்கோர் 4-5 அப்படி தான் தராரு. எங்கள் டீம் ஒரு பெஸ்ட் பவுலர்னா அவன் தான். ஸ்டார்டிங் ஓப்பனிங். ஓகே, நம்ம தம்பி தினேஷை பற்றி ஒரு சில வார்த்தைகள். தினேஷ் அண்ணா லாஸ்ட் 3 மேட்ச் நல்லா ஆடினாரு. இந்த மேட்ச் அவர் நாள் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டுவார். எனக்கு இன்னொரு முக்கியமான டவுட் இருக்கு. நான் இது வரைக்கும் நித்யா போலராக தான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு கீப்பிங் இப்படி பண்ணுவார் எனக்கு தெரியவே தெரியாது. நித்யா பற்றி ஒரு சில வார்த்தைகள். நித்யா அப்பத்துலேருந்து கீப்பர் தான். எங்கே மேட்ச் போனாலும் அவர் தான் கீப்பர். போலரோட பேட்டிங் நல்லா விளையாடுவார். அவர் ஓப்பனர், எங்கள் டீம் ஓப்பனர் அவர் தான். அவர் இல்லை நான் விளையாடல நீ ஆடுன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த 4 மேட்சும் அவர் தான் தந்தார் எனக்கு சான்ஸ். ஓகே, இன்னும் 2 கேள்வி தான் இருக்குது. நம்ம ரமேஷ் ஆடுறாங்க, ஒரு சீனியர் பிளேயர். நீங்கள் அவர் கூட கோஆர்டினேஷன், அவர் என்னெல்லாம் சொல்கிற இன்புட்லாம் உங்களுக்கு வேல்யூபுளாக இருக்கா? ஆமாண்ணா, டெஃபினெட்லி. அவர் ஒரு பாலுக்கு வந்து சொல்கிறாரு, இந்த பால் போடுங்க நல்லா இருக்கும், உள்ள அடிங்க, பேட்ஸ்மேன் இந்த இடத்துல தான் ஸ்ட்ராங்கு, ஆஃப்ல போடுங்க. அவர் சொல்கிறது ரொம்ப அடுத்தபடியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம முரளி ஃபைனல் பவர் பிளே ஓவர் போட்டார். புஸ்ஸுன்னு போச்சு. அதை பற்றி நல்லா ஆடி இருக்காரு. அவருக்கு லாஸ்ட்டாக ஒரு இன்ஜுரி ஒன்று ஆயிருக்கு ஷோல்டரில். அதனால் அவர் பழைய போடலை. நெக்ஸ்ட் மேட்ச்னா அவர் இன்னும் நல்லா போட்டால் நல்லா இருக்கும். தேங்க்யூ. கிரெடிட் கோஸ் டு தி என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இந்த காசு உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணுமா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, ப்ரெசன்டேஷன் வெற்றிகரமாக முடிஞ்சது. அதை தொடர்ந்து இதுக்கு முன்னாடி ஒரு குவிஸ் ஒன்று கேட்டிருந்தோம். ஸோ அதோட ஆன்சர் என்ன அப்படின்றத அதை அப்படியே போடுங்க. அதே தான் ஒரு திருக்குறள். அந்த குறளோட அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அதோட குறளோட அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா 162. அதற்காக பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்கே தரமான ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. அதை தொடர்ந்து அடுத்ததாக அந்த ஆன்சர் யார் சொன்னது அப்படின்றதையுமே வந்து பார்த்தரலாம். அடுத்தையும் போடுங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அருள் ஆனந்த். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டினுக்கான ஆன்சரை கரெக்டாக சொல்லியிருக்காரு. அவரும் ஜிபேலையுமே வந்து 1000 ரூபா வின் பண்ணியிருக்காரு. அது தொடர்ந்து இங்கே ஒரு விக்கெட் வேற விழுந்திருக்குது. தரமான ஒரு பால். இங்கே டிவியில் பார்க்குறதுக்கு அப்படியே அக்யூரேட்டாக செமையாக இருந்துச்சு ஆக்கரு. பட் ஸ்டில் நிறைய ரன்கள் தேவை. ஏன்னா 2 for 2 அப்படின்ற கணக்கில் முதல் ஓவரில் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஸ்கேரி திங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு இப்போதைக்கு இருக்குது. இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓவரை கண்டிப்பாக டீசெண்டாக முடிச்சுட்டு அடுத்த ஓவர்லேருந்து ஒரு இன்டென்ட்டை காமிக்கணும். அதை காமிப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஓ, நல்ல பால். டாட் பாலோட ஓவர் முடியுதுப்பா. முதல் ஓவர் முடிவில் 2 ரன்னுக்கு 2 விக்கெட்டு. ஸோ ஃபுட்பால் ஸ்கோர் கார்டில் இப்போதைக்கு இருக்குது. ஸோ முதல் ஓவர் முடிவில் 2க்கு 2, அதாவது 2 ரன்னு ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ் அப்படின்ற இருக்கிற நிலைமையில அடுத்த புதிய பவுலரா சந்தோஷ் உள்ள வந்திருக்கிறாரு. முகுந்தன் அடுத்து சந்தோஷ். ஆமாண்ணே, முகுந்தன் அற்புதமா பந்து வீசிட்டு போயிருக்காரு. அந்த மொமெண்டத்தை அப்படியே கொண்டு வருவாரா சந்தோஷ்? ஃபுல் டாஸ் டெலிவரிங்க பண்ணிட்டாரு. ப்ரெஷர் தானே, வேற ஒன்றும் இல்லைண்ணே. ஸோ ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் எப்பவுமே முக்கியம்.
எவ்வளோ பெரிய விக்கெட் விழுந்தாலும் எவ்வளோ பெரிய டோட்டலாக இருந்தாலும் ரொட்டேஷன் எப்பயுமே முக்கியம். டெத் ஓவர் அது வேற விஷயம். ஆனால் ஸ்டார்டிங் ஆஃப் த மேட்ச்ன்றப்போ ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் இல்லைன்னா வந்து அங்கே பேட்டர் இன்னும் ப்ரெஷர் ஆவார். லோ ஃபுல் டாஸ் சரியா பண்ண குயிக்கா ஒரு பிட்வீன் த விக்கெட்ஸ்ல ரன்னிங் ஜஸ்ட் ஓகே சேஃப் தான். ஸோ சிங்கிள் மறுபடியும் அதே தான். நான் இப்போ வந்து சொன்ன மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸ்லோவர் பாலே பவுலர் எந்த அளவு ஃபீல் பண்றாரு அப்படின்னு, ஏன்னா அழகா கடைசி நிமிஷத்துல பாலோட பேச வந்து கம்மி பண்ணி சூப்பரான ஒரு லென்த்ல போட்டாரு. பேட்டரோட பேட் ஸ்விங்குமே வேகமா போயிருச்சு. மேபி இன்னும் கொஞ்சம் லைன் உள்ள போயிருந்துச்சுன்னா ஒரு டிங்னு ஒரு விக்கெட் விழுந்திருக்கும். ஒரு கேட்ச் பிராக்டிஸ். ஃபுல்லர் பாலே ஹைட், அழகான கேட்ச், அழகான கேட்ச். லாங் ஆஃப்ல இருந்து எக்ஸ்ட்ரா கவர் வரைக்கும் ஓடி போய் பிடிச்சிருக்காரு ஐயா. செம்ம கேட்ச் டேக்கன் ப்ரோ. அந்த டீம் கீப்பரை பாருங்க, அவருக்கு மேட்ச் சிச்சுவேஷன் தெரியுது. பேட் லைட் ஆயிடும்ட்டு ஹேண்ட் ஷேக் கூட பண்ணாம சேர் அப் கூட பண்ணாம போலிங் போடு போலிங் போடு போலிங் போடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சூப்பருங்க. ஓகே, அதை தொடர்ந்து இங்கே ஒரு ரிவ்யூ வேற கேட்டிருக்கிறாங்க, அதை செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ருக்கோஜாரா ராம்சே பாபா செக்கிங் கம்ப்யூட்டர் ஜி அது கரெக்டா இல்லையா அப்படின்றத பார்த்து மட்டும் சொல்லுங்க. டிஜே சொல்லுங்க ஐயா. இங்க ஸ்பீக்கர் கட்டா ஒன்லி சாங் மட்டும் தானா ஷேர் கேர்ள்ஸ் பக்கம்? ஆமாவா, டிஜேயோட வாயிலிருந்து வந்த வார்த்தை ஆமா சொல்லுத்தல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ எஸ் இங்கே ரிவ்யூ வந்து கிளியர் ஆயிடுச்சு. அது வந்து அவுட், அதில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிச்சு. ப்ரோ செம்ம ரன்னிங்கு, லாங் ஆஃப்ல இருந்து அப்படியே ஓடி போய் எக்ஸ்ட்ரா கவர் வரைக்கும் கேட்சை பிடிச்சிருக்கிறீங்க. நல்ல கேட்ச் மக்களே, நல்ல கேட்ச் சீரியஸ்லி. 3வது விக்கெட்டும் விழுந்திருக்குதப்பா அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கோர் 11 இஸ் ஆன் சீரியஸ்லி டேஞ்சரஸ், they are in a dangerous position. தூக்கி போட்டாரா வெளிய, அடிச்சிட்டாரா எப்பா, வெல்கம் பவுண்டரிப்பா. ஃபுல் டாஸ் ஆஃப் சைடுல அண்ணே மாத்தி மாத்தி போடுற மாதிரி இருக்குதுண்ணே. நல்ல பால் நல்ல ஓவரை போட்டு இப்படியா இருக்கிறது அப்படின்ற மாதிரி பவுண்டரி. பேட் லைட் ஆகும் போது கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க ஃபீல்டர். உங்களுக்காக தான் சொல்கிறேன் ஃபீல்டர்ஸ், பேட் லைட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. டக்கு டக்கு டக்குன்னு நெக்ஸ்ட் போலர் யாருன்ட்டு முன்னாடியே சொல்லிவிடுங்க. அவங்களாம் அப்படியே வந்து ரெடியாக நிற்கட்டும். ஸோ லாஸ்ட் மூமெண்ட்டில் சொல்லாதீங்க. கேப்டன், இது உங்களோட கடமை. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 14 runs for 3 wickets. ஓகே, ரன்னிங்ல இருக்கும்போது பேச வேண்டாம், எனக்கும் சேர்த்து நானே சொல்லிக்கிறேன்.
அழகான லைன்ல அழகான ஒரு பால், நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. கோலகோலன்லாம் பேச நினைக்காதீங்க, அந்த தமிழ் அழகா உச்சரிக்கணுமா, ஆல்ரெடி கமிட்டி வந்து சொல்லிட்டாங்க, அதனால தான். நைஸ் பால். ஷாட் லாங் ஆஃப்ல அண்ணே எக்கடாரு 8வது உயரத்துக்கு அடிச்சிருக்காரு. மறுபடியும் 6 லாங் ஆஃப்ல. மறுபடியும் ஆன் தி ஸ்லாட். யமா ரொம்ப ஹைட் போயிருக்குது, லாங் போயிருக்குது. 6 எழுதுங்க. மாத்தி 2 6, ஒன்னு லாங் ஒன்னு லாங் ஆஃப். லோ ஓபன் டாஸ் கரெக்ட் ஆகல, பட் நல்ல சேஃப். நானே வந்து பிடிச்சிக்கிறேன், இது ஏன் பொறுப்பு அப்படின்னு பவுலர் வந்து எக்கி பிடிச்சிருக்காரு. ஆனா பேக் டு பேக் நல்ல 6, ஒன்னு ஆஃப் சைடுல சூப்பரான ஒரு லாங் ஆஃப் ஷாட். ஆனா அதை விட இன்னும் பியூட்டியா லாங் ஆன்ல செம்ம ஹைட் அண்ட் லாங். ரொம்ப பவர் வேணும் பார்த்துக்கலாம் சீரியஸ்லி. ஓகே, அடுத்த பால் ஸ்ட்ரைட்டா மறுபடியும் டவுன் தி ட்ராக்ல அடிச்சிருக்காரு. ரெண்டுக்கு குயிக்கா கூப்பிடுறாங்க, பட் ஆனா கீப்பர் சைடுல இருந்து வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி டெனி பண்ணிட்டாரு. சோ ஜஸ்ட் சிங்கிள். எஸ், நல்ல பால் கீப்பர் சைடுல சொல்றாங்க. சீரியஸ்லி நல்ல பால். ஏன்னா 2 பால் ஆன் ஸ்லாட்ல பவுண்டரி 6 போனதுக்கு அப்புறம் இந்த பால் ஒரு நல்ல பால். ஓ சீரியஸ்லி நல்ல பால். இந்த பால் தான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு தான், பட் ஆனா பால் மாட்டல. டாட் பாலரோட இந்த ஓவர் முடிஞ்சு 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 27 ரன்ஸ் ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸ். ஓகே, ஃபுட்பால் ஸ்கோர் கார்டெலாம் தாண்டி இப்போதைக்கு கொஞ்சம் டீசெண்டான ஸ்கோர் வந்துருக்குது. ஏன்னா அந்த ஓவரில் 2 6 வந்த காரணத்தினாலுமே வந்து அண்ட் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரொட்டேஷனும் விழுந்ததுனால ஒரு ஓவர் ஃப்ளோவாக போகிறது. ஒரு ஸ்கோர் போர்டு புஷ் பண்ணுறாங்க ஸ்கோர் கார்டை, அப்பப்போ பவுண்டரிகளும் அடிச்சு. பட் ஸ்டில் தே ஆர் மேக்கிங் மோர் ரன்ஸ் நீட் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கிராமர் கொஞ்சம் வராது, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க இங்கிலீஷை. ஒரு பக்கம் பார்த்தா வந்து இந்த ஸ்கோர் கார்டு பத்தாது போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. They need more boundaries than rotation அப்படினா சொல்ல வேண்டியதா இருக்கு. சோ அடுத்த பவுலரா ரோஹன் உள்ள வந்திருக்காரு அடுத்த ஓவரை போடுறதுக்கு. இந்த பவுலர் ஆல்ரெடி வந்து ஒரு சம்பவம் பண்ண பவுலர் ஆச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்டார்டிங் வித் சூப்பர் டாட் பால். ஆக்சுவலி ஒரு விஷயம் வந்து மாத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாருமே அந்த யாக்கிங்ல இந்த பெர்ஃபெக்ட்டா இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ லென்த் மாத்தி வைக்கிறாருப்பா. முத பால் ஒரு ஃபுல்லர் லென்த், அது போக இப்போ ஒரு குட் லென்த். பேட்டரை கன்ஃபியூஸ் பண்றாரு. அப்ப அடுத்த லென்த் வந்து எங்க போட போறான்றது அந்த மாதிரி ஒரு கேள்விக்கே போயிரும் போலயே. டவுன் தி ட்ராக் நீ எப்படி வேணா போட்டுங்க, ஏன்டா வந்து மாத்தி அத்தை விட்ட முரட்டி எஃபோர்ட்றாங்க. பா செம்ம எஃபோர்ட். ஃப்ளை லைக் a bird bro. ஏய் பேட்டர் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. போட்ட ஸ்பீடுக்கு வந்து காலை நகட்ட முடியல அப்படின்றதுக்காக 2 காலையுமே குதி ஜம்ப் பண்ணிட்டாரு. வெல் லெஃப்ட். சீரியஸ்லி ஆஷனா இந்த புறம் தெரியுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. சமைட்ரா ஐயோ எங்க போயிருக்குப்பா. எல்லாரும் அண்ணாந்து பாக்கிறத பார்த்தா பவுண்டரி வெளிதான், வேற எங்கேயும் இல்ல. இன்னொரு கணக்குல எழுதுங்க 6. கட்டாம சொல்லலாம்ல. உன்னை இருடா நீங்க டேய் உன் மண்டைய உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கீங்கடா. பயம் சாகடிக்கவா பா. அருண் டிஜே கிட்ட உஷாரா இருந்துக்கப்பா. அண்ணா வந்தாலும் தானே செய்யறான். என்னைக்கு முத நாள் பார்த்து அண்ணன் இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சிறப்பான செய்கை இது. கேட்டா எங்க ஊர்ல கமெண்ட்ரி அப்படிதான் பண்ணணும்னு சொன்னாங்க. எச்சு போயிருக்குது. போனது அப்படியே போகுதுன்னு பார்த்தா நோ மேன்ஸ் லேண்ட்ல விழுகாம கொஞ்சம் முன்னாடி லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா கொஞ்சம் பின்னாடி போயிருந்துச்சுன்னா ஒரு கேட்சுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். வட போச்சு குமாரு.
குயிக் வர பால வழிகாட்டி விட்டா மாதிரி இருக்குது. ஓடி இருச்சுனா மண்டல உருண்டு ஓடி இருக்கு. பவுண்டரி. கேப்டன் 2 பேரும் வெளியே போயிடுங்க. தண்ணி எதுவுமே வேண்டாம். 2 பேரும் வெளியே போயிடுங்க. பேட் லைட் ஆகிடும். 5 ஓவர் மேட்ச் தான் இது. அது ஃபீல்டிங் டீம் உங்களுக்கு தான் பாதகமாக அமையும். ஸோ லாஸ்ட் ஓவர் டக்குன்னு போட்டுருங்க. 4 ஓவர் முடிவில் 45 ரன் ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸ். ஸோ அடுத்த பவுலராக குஜான் உள்ள வந்திருக்காரு. எங்க இருந்தா ஸ்கோர் கார்டை மறுபடியும் அப்படியே உருண்டு பெரண்டு வந்து 45க்கு போட்டிருக்காங்க. ஒரு ஓவரில் எவ்வளோ ரன் அடிக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் ஓவர் ஃபார் போத் டீம்ஸ். ஸ்கோர் கார்டு வில் டிசைட் who will lead in the first innings. Let's see what happens in the next ball. First ball of the last over in this first innings. ஏய் ஃப்ளோவா சொன்னால் நல்லா சொல்லியிருக்கேன்டா. வரல கிராமரில் கொஞ்சம் தேறிட்டேன் போல போகிற வாக்கில். வாடா டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற. ஒட்டுமொத்த மானத்தையும் வாங்கிட்டான் டிஜே. ஆனா இங்க நோ பால் போட்டு டீமுக்கு மறுபடியும் ஒரு ஃப்ரீ ஹிட் வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நோ பால் அண்ட் ஹைட் நோ பால் காரணமா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஃப்ரீ ஹிட் அப்கமிங் டெலிவரி. ஷார்ட் பிச் டெலிவரிங்க. பட் ஆனால் ஃபிளாட்டராக போயிருந்தாலும் குயிக்காக போகலை. ஏன்னா பீச் மண்ணு போகாது. ஏதாவது 1-2 பால் தான் கொஞ்சம் குயிக்காக போயிருக்கும். ஸோ நோ பால், நோ மோர் டிஸ்ட்ரக்ஷன், ஜஸ்ட் ஒன்லி சிங்கிள் ஆன் ஃப்ரண்ட் ஸ்கொயர் லெக்ல. லோ ஃபுல்டாஸ். ஆஹா மிஸ் பண்ணிட்டாரப்பா பேட்டர் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் அங்கே மறுபடியும் நோ பால் கொடுத்துருக்காங்க. அட்டடா என்னடா சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அகைன் ஒரு நோ பால். அப்போ இன்னொரு ஃப்ரீ ஹிட்டு. ஓகே வாட் ஹேப்பன் திஸ் பால். ஆஹா இந்த பாலே மிஸ் பண்ணிட்டாரியா. பேட்டர் இஸ் ஆன் ஃப்ரஸ்ட்ரேஷன். சீரியஸ்லி ஆர் யூ கிடிங் மீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பேக் டு பேக்காக 2 ஃபுல் டாஸ் பால் வந்து அசால்ட்டாக கிடைக்காது. ஸோ அப்படி இருக்க போகும்போது 2மே வந்து மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. லோ ஃபுல்டாஸ். ஓகே ஜஸ்ட் செக்கிங் ஷாட். டிரைவே இல்லாம வந்து இழுத்து அடிக்காம ஜஸ்ட் ஒரு ஃப்ளோல போயிரு. ஐயோ சம குயிக்கா த்ரோ ஃப்ரம் த ஃபீல்டர் லாங் ஆன்ல இருந்து. பட் இருந்தாலும் அது பவுலர் வந்து கரெக்டா கேரி ஆகல, பிடிக்கல. ஸோ விக்கெட் மிஸ் ஆயிருக்குது. 2 ரன் ஓடி இருக்கிறாங்க. மறுபடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபுல் டாஸ் இந்த விட இறங்கி வந்து பட் நோ பால் அம்பையர் கொடுத்திருக்காரு. DJ Vishnu Entertainment. படே மென்டல் டார்ச்சர்ல நீ என்ன எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. பொறுமை சாமி ஒவ்வொரு ஸ்டெப்பா போடு. ஒரு ஸ்டெப் ஒன் டைம்ல போடுறானா, ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு சாங் பீட்டுக்கு மாத்திக்கிட்டு இருக்கிறான். பவுலர் சேஞ்ச் ஆகி அடுத்த பவுலர் வந்திருக்காரு. ஓ குயிக் அண்ட் சீரியஸ்லி கீப்பர் மாதிரி எவ்வளவு ஃபாஸ்ட் ஹேண்ட்ஸ் வந்து இருக்கிறது ரொம்ப ரேர். பேஸை தவிர அடுத்த அந்த இடத்துக்கு யாருமே இல்லை. பவுண்டரி. யாக்கிங் ஃபுல்லர் லென்த் செம்மையா அடிச்சிருக்காரா. ஸ்லோவர் பால் சாத்துனாரு. புளிங்களா பத்திரம். ஆகா சம்மாடி என் மனசு வந்த பாரமே குறைஞ்சிருச்சு. ஐயோ பைத்துக்கார பைலட் மாட்டிட்டு பாரு. என்ன ஏண்டா ஆசையை தீர்த்து வச்சது ஒரு தப்பாடா. ஃபுல் டாஸ் மறுபடியும் போட
அட போடு போடு இன்னொரு சாங் 6 போடு மாத்தி மாத்தி பவுண்டரிஸ் ஆன் தி ஃப்ளோர் லைக் a raining sixes in the ground. இதுக்கு மேல இங்கிலீஷ் வரல, தமிழ்ல சொல்லிடுறேன். 5 ஓவர் முடிவுல 74 ரன் அடிச்சிருக்காங்க. அட்டா ஸ்கோர் கார்டை எங்கயா கொண்டு வந்தாடா. ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு 2 for 2 கணக்குல ஒரு ஓவர்ல இருந்தது. செம்ம ஸ்கோரிங் சீரியஸ்லி. அண்ட் முக்கியமா வந்து ஸோ ஸ்கோரர் செக் பண்ணுங்க. பேட்ஸ்மேன் 50 அடிச்சிருக்காங்க. ஆமா 50 அடிச்சிருக்காங்கண்ணா. எஸ். ஸோ பேட்ஸ்மேன் வாழ்த்துக்கள் ப்ரோ. ஒரு நேம் என்ன? ஒரே ஒரு நிமிஷம் நேம் அப்படியே பாத்துறோம். லோடிங் சாங் டிஜே தமிழரசன் ப்ரோ. ஸோ டிஜே வாழ்த்துக்கள். சாங்க போடு. 7-6 மனுஷன் அடிச்சிருக்காரா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஸோ மிகப்பெரிய ஒரு டோட்டல் ஆன் த போர்டில் இருக்கு. டே பாய் தம்பி மிரட்டிட்டடா. ஹேண்ட்ஸ் ஆஃப் டே சீரியஸ்லி செம்மையா ஆடனடா. அவங்களுக்கு நல்லா டஃப் கொடுத்த சீரியஸ்லி. ஆல்ரெடி நம்ம பிள்ளைங்க பயங்கரமா ஆடுவாங்க, அது வேற விஷயம். அப்படின்னா ஈக்குவலா ஆடனடா சீரியஸ்லி. மாஸ்டரா போய் என்ன போதுமா வேணாமா? போதுமா? சரி உங்களுக்கு தான் பெருமையா சொன்னேன், ஏத்துக்க மாட்டீங்க. நான் என்ன பண்ணேன்? அருண் ப்ரோ ஈக்குவல் காம்படிஷன்லாம் இல்ல, 1-on-1 அந்த தம்பி ஜெயிச்சிட்டான், எங்கேயோ ஜெயிச்சிட்டான். இதுக்கு நான் பரவாயில்ல. சரி ஓகே. இந்த முதல் இன்னிங்ஸோட இன்னைக்கு டேவோட கமெண்ட்ரி என்னோட கோட்டா முடிஞ்சு. நாளைக்கு கமெண்ட்ரி சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். வணக்கம். அருணும் போயிட்டு வரேன். டாடா பை குட் பை. கதம் மோகியா. ஸோ 75ங்க டார்கெட்டு ரெண்டாவது இன்னிங்ஸில். ஆஃப்டர் ரெய்னிங் ஆஃப் சிக்ஸஸ், ஸ்ட்ராமிங் ஆஃப் ரன்ஸ், ரெய்னிங் ஆஃப் சிக்ஸஸ், ஹெவி ஃப்ளட்டட் ரன்ஸ், 2 for 2. அங்கேருந்து என்ன மாதிரி கம்பேக் பா. தேங்க்ஸ் ஃபார் தமிழரசனோட ஒரு குவிக் ஃபயர் 52. ஸோ பவுலிங்ல மாமல்லபுரத்துக்காக வந்துருக்கிறாருப்பா நம்ம மணிகண்டன். LLFோட கோர் 11ம் சேர்ந்து அடுத்த ரவுண்ட் போக போறாங்களா மாமல்லபுரம்லேருந்து? இல்லைன்னா நெமிலிக்குப்பம் இருங்கப்பா. தேர் இஸ் a twist in the tail கொடுப்பாங்களா? டார்கெட் 75. நெமிலிக்குப்பம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களும் பேட்டர்ஸ் வச்சிருக்கோம்ப்பா. ஸ்டார்டிங் வித் பவுண்டரி. DJ Vishnu and சந்தோஷ் அண்ட் ஆகாஷ் பேட்டிங்ல இங்க. ஆஹா ஜான்டி ரோட்ஸே பார்த்த மாதிரி இருந்துடியா. இல்ல ஃபீல்டிங் அங்க ஷார்ட் பாயிண்ட் ரீஜன்ல வந்திருக்கதோ ஒரே ஒரு ரன். ஸ்ட்ரைக்ல ஆகாஷ் நியூ பேட்ஸ்மேன். 70 ரன் வேணுங்க. 70 ரன் 28 பால்ல. ரிக்வயர்ட் ரேட் 15 per over. டாட் பால் இதுதாங்க விஷயம். ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் அந்த மொமெண்டம் கொண்டு போக முடியாது. அதர் எண்ட்லயுமே அட்டாக் நடக்கணுங்க. மிஸ் பண்ணிட்டாரு ஆகாஷ் அங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு லென்த் பால, பேக் ஆஃப் லென்த் பால, இன்ஃபேக்ட் பவுன்ஸோட வச்சிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாரு.
வைடு லெக் சைடுல டூ மச் ஆன் லெக்ஸ் ரைடுங்க. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயிங் ஆன் லெக்ஸ் அப்படின்வாங்க. அதான் பண்ணியிருக்கா அப்படி அங்க பவுலர் மணிகண்டன். ஆஹா, another back off wide. Back off delivery, ஒரு wide has been called. ஓகே நல்லா இருக்கு. விக்கெட் கீப்பர் எல்லாருமே காம் பண்றாரு, பிரச்சனை இல்லப்பா, போட்டு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அந்த காம்னஸ் ரொம்ப முக்கியங்க. மேல ஒரு பால் கொடுத்ததை அக்செப்ட் பண்ணிட்டாருங்க பெரிய ஷாட்டுக்கு. நைஸ்யா, சூப்பர் பேக்கப் ஃபீல்டர் கிட்ட நாங்க. பவுலர் ஸ்டெம்ப் கிட்ட நின்னாரு, ஃபீல்டர் கொஞ்சம் முன்னாடி போய் பாலை கனெக்ட் பண்ணாரு. இந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்த என்டையர் டோர்னமெண்ட்லயே பார்க்கல. நல்லா இருந்தது அந்த சைட் பாக்குறதுக்கு. அஞ்சாவது பால் இன்னொரு வைடு, திரும்பவும் கால்லங்க. பிரஷர் மணிகண்டன் மேல செம பிரஷர், கிளியரா தெரியுது. ஷார்ட் பால், நல்ல ஃபீல்டிங் ப்ரோ, சூப்பர் ஃபீல்டிங் ப்ரோ. ஒவ்வொரு ரன்னுமே தடுக்கிறாரு ப்ரோ. சீரியஸா மிட் விக்கெட் ஃபீல்டர் அவருப்பா செம்மப்பா. ஐயா லோக்கல் ஐயா, அவர் பேர் என்ன ஐயா? பால் வந்து கலெக்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்காரு ஸ்டெம்ஸ் கிட்ட. ஷார்ட் மிட் விக்கெட் ஃபீல்டர். வைடுங்க. இஃபாஸ் ப்ரோ, சீரியஸா நீங்க இங்க சின்ன பசங்கலாம் மேட்ச் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லெசன் மாதிரி கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. சில விஷயம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த பாயிண்ட்க்கு நான் வரேன். லாஸ்ட் பால் போல்டிங்க, கில்லி காலி, சூப்பர் பால். முதல் ஓவர் முடிவுல 12 for 1. பேட்டிங்ல அன்பரசு, ஆனா ஸ்ட்ரைக்ல இருக்க மாட்டாரு, நான் ஸ்ட்ரைக்ல தான் இருக்க போறாரு. இஃபாஸ் தானா? கேப்டனுக்கு காது கேட்டுருச்சுப்பா. ஓகே, இஃபாஸ் பவுலிங் போடுவாரு. இந்தாப்பா பவுலிங் போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. கீப்பர் ஏதாவது டீம்ல சண்டையான்ற மாதிரி எங்கேயோ போய் நிக்கிறாரு. பவுலரோட ரன் அப் கீப்பரோட ரன் அப் ஒரே மாதிரி இருக்குங்க. இதுலயே தெரியுது இஃபாஸ் சும்மா ஜிங்கு சக்குன்னு போட போறாருன்னு. பேஸ் இருக்க போதுங்க. ஒரு என்டர்டைனிங் ஓவரா மாற போகுது. முதல் ஓவர் முடிவுல ஸ்கோர் 12. ஸ்லாட்ல காத்துல போயிச்சு. நல்ல காட்சுப்பா, 6. கொஞ்சம் ஷாட்டு, அதான் கிரவுண்ட் அவுட் வெளியே கடாசிருக்காருங்க. 2 பால் 2மே கேட்ச் பிடிச்சாங்க, ஆனா கிரவுடுக்கு வெளியில தான் பிடிச்சிருக்காங்க. எல்லா ஸ்டெப்பும் ஞாபகத்துல இருக்குல்ல? அவுட், ஆகாஷ் அவுட்டுங்க. 2 பால்ல 2 6 அடிச்சாரு. 3வது பால்ல அவுட். ஓகே, மேல போயிருக்காங்க. சோ வெயிட் பண்ணுவோம் டெசிஷனுக்கு.
அம்பையர் டெசிஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் அதை சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிடுறேன். இப்போதைக்கு அம்பையர் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்டேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இஃபாஸ் சின்ன பசங்களாம் இங்கே யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்ன நல்லா பண்ணாருன்னா பாலை த்ரோ அடிக்கிறப்ப பவுலருக்கு அந்த பவுலர் பேக் ஆஃப் ஸ்டிக்கு கிட்ட நின்னாலும் இஃபாஸ் பாலை கரெக்ட் பண்ணுறதுல இருந்தார். ஸோ தட் இப்போ இஃபாஸ் பாலை மிஸ் பண்ணாரு அப்படின்னாலுமே பவுலருக்கு தான் பால் போகும். அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா மண் தரையிலையா ஸோ அடித்த உடனே அந்த நிறையா ஓவர் த்ரோஸில் ரன்ஸ் எல்லாம் நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம். ரவுண்டு கம்மியான ரவுண்ட் 2-1 இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். அதை நடக்காமல் பார்த்துக்கினாருங்க இஃபாஸ். கால் என்னன்னா நோ பால் அண்ட் ஃப்ரீ இட் கமிங் அப். சார் bowling பண்ணலாம். பேட்ஸ்மேன் ரெடி, லெட்ஸ் மூவ் ஆன். அதே மாதிரி அவனுக்கே கேட்டாங்க. ஆஹா சரி ஷாட் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு பால் 50. கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் ஆயிருந்தது. டேக் பண்ணிட்டாரா, நல்ல ட்ரை. ஸோ பீச் மனுக்கும் அதுக்கும் செம்ம டைவர், நல்ல ட்ரை. பாலை ஒரே ஒரு ரன்னோட வச்சிருக்காருங்க. ரீஜியன்ல அண்ட் சிங்கிள் மட்டுமே. நல்ல பாலுங்க. ஆஃப்டர் முதல் 2 பால் 2 6 போனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக் பவுலிங் சைட்லேருந்து, பவுலிங்கோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கோர் 11 மாமல்லபுரம் டீம் கிட்ட. 48-19 பால்ல லாஸ்ட் பால், செகண்ட் ஓவரோட கடைசி பந்து. அச்சாருங்க, கிரவுண்ட் விட்டு வெளியே 3வது 6 இந்த ஓவர்ல. முப்பத்தி 3-1 2 ஓவர் முடிவுல. இன்னும் 42 அடிக்கணுங்க 18 பால்ல. சரியான ஸ்டார்ட் என்சிசி டீம் நெமிலி குப்பத்துக்கிட்டே இருந்து. அதுவும் எக்ஸ்பெஷலா அந்த 2வது ஓவர் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்திருக்குது. 18 பால்ல 42 சேசபிளுங்க. 12 பால்ல 42லாம் பார்த்தோம். 18 பால் கண்டிப்பா சேசபிள். மாமல்லபுரம் டீம் கொஞ்சம் உஷாரா ஒரு ஓவர் எப்படியா தள்ள பாக்கணுங்க. க்ளோஸா போயிட்டு இருக்கு மேட்ச். ஒவ்வொரு பாலும் இன்டென்சிட்டி அதிகமாகிட்டே இருக்குது. டாட் பால். சோ இத பத்தி பேசிட்டு இருந்த குமரவேல் கிட்ட இருந்து ஒரு சூப்பரான யாக்கிங்லண்ட் டெலிவரி. டாட் பால் மொத்தத்துல முக்கியமான விஷயம், ஒரு டாட் பால்.
பேடல் ஸ்வீப் மாதிரி அடிக்க பார்த்தாரு அந்த பாலை. வைடுங்க. திரும்பவும் ஆன் த லெக், வைடு. ஒவ்வொரு மேட்சும் இன்டென்சிட்டி வேற மாதிரி இருக்குது. நம்ம ரவுண்ட் 4 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரவுண்ட் 4 குரூப் ஜியோட முதல் மேட்ச். இந்த முறை ஸ்வீப், ரெகுலர் ஸ்வீப்புக்கு அருக ஆட பார்த்தாரு. திரும்பவும் பீட்டன் ஆயிருக்காருங்க. பாலோட லைனை பிடிச்சி அடிக்கலாமே. ரைட்டர் ஆஃப் பாலோட லைனை பிடிச்சி அடிக்கலாமே. வைடு திரும்பவும் போட்டாக வேண்டும். எக்ஸ்ட்ரா பால், எக்ஸ்ட்ரா சுதிரிகள் உங்கள் எதிரிகள்ங்க. ஒவ்வொரு ரன்னும் ரொம்ப முக்கியம். காலில் பட்டிருக்கு அண்ட் எந்த ரன்னுமே இல்ல. டாட் பால். ஆனா இந்த பாதிப்பும் இல்லை. இன்னொரு டாட் பாலுங்க. ஃபர்ஸ்ட்ரேட்டரா இருக்காரு பேட்ஸ்மேனு. ரெண்டு பால் பாக்கி இருக்குங்க மூணாவது ஓவர்ல. 40-14 பால்ல. செம ஷாட். ஃபைனலா இந்த ஷாட் தாங்க ரொம்ப நேரமா ட்ரை பண்ணாரு. கனெக்ட் பண்ணிட்டாருங்க 6க்கு. எல்லா ஸ்டெப்பும் ஞாபகத்தில் இருக்குல்ல? ட்ரிகர் பண்ணாரு. லெக் சைடில் அடிக்கிறதுக்கான முயற்சி. பவுண்டரி வரைக்கும் போகுமா? போகல. ஒரே ஒரு ரன். அன்பு அடுத்த ஓவரில் ஸ்ட்ரைக் வச்சு பாருங்க. 42. 3 ஓவர் முடிவில் இன்னும் 12 பால்ல 33 வேணுங்க. முப்பத்தி 33 அடிக்கணுங்க 12 பால்ல. 42க்கு 1. 3 ஓவர் முடிவில். ஓகேங்க 33 12 பால்ல இன்னும் பாத்தீங்கன்னா 42க்கு 1 ஸ்கோர். 16.5 per ஓவர். வெயிட் பண்ணுவோம். bowling உள்ள பிரவீன். ஷாட் செம ஷாட். பவுண்டரிங்க. பவுண்டரி. எஸ் பவுண்டரின்ற மாதிரி அன்பு பேட்டை மாத்தினாரு. பேட்டை மாத்தினோன்னா அன்புக்கு பேட்டிங்ல ஒரு மொமெண்டம் கச்சாச்சுங்க. கொண்டு போயிட்டு இருக்காருங்க கேம் டீமுக்காக. இன்னும் 11 பால் 11 பால்ல 29. கேம் ஆன். 9 50-50ங்க. கேம் ஆன் சீரியஸா.
செம்ம ஆன்சர் பா விக்கெட் கீப்பர் மேல போயிருக்காரு. என்ன டெசிஷன்? வெயிட் பண்ணுவோம். டிக் 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 மூமெண்ட்டுங்க. 29 10 பால்ல எடுத்தாங்க அப்படின்னா அன்பு விக்கெட் ரொம்ப கேக்குதா? ஓகே ரைட். 10 பாலுக்கு 27 கரெக்டா ஆகாஷ்? 10 பால் 29 சாரி 29. யா அவுட்டுங்க. சோ அன்பு விக்கெட் இங்க இழந்திருக்காரு. செம்மையான ஸ்டெம்பிங். ஒவ்வொரு குட்டி விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஒரு கேமை ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு குட்டி இதுலயே குட்டி மொமெண்டம் உள்ள ஃபீல்டிங்ல கொண்டு வரணும். அதை தான் கீப்பர் கொண்டு வந்திருக்காரு. சூப்பர் பாலுங்க. அகைன் ஒரு சூப்பர் டெலிவரி. ஸோ லிட்டரலாக இங்கே இந்த ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த ஓவரில் 29 இப்போதைக்கு இருக்கு. 9 பால்ல 29. இதை 15க்கு கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கேம் ஆன். ஆஹா ஆஹா அகைன் ஒரு சூப்பர் டெலிவரிங்க. கீப்பிங் நல்லா எக்ஸலண்டா பண்றாரு. சீரியஸா விக்கெட் கீப்பரை பாராட்டி ஆகணும். பாராட்டி ஆகணும். சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. 8 பால் 29. ஒரே மாதிரி பால் ஒரே மாதிரி ஷாட்டுங்க. another டாட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். 29 7 பால்ல ஃபுல் டாஸ் டெலிவரி. 6 தூக்கி அடிச்சாரு 6. கப்பல்ஸ் பாறை நோக்கி சென்ற பந்து. ரெண்டுக்கு 2 4 ஓவர் முடிவுல ஸ்கோர். லாஸ்ட் ஓவர்ல 23ங்க. பேட்டிங் பவர் பிளே நல்ல விஷயம். பவுலிங் மாமல்லபுரம் டீமுக்கு என்ன நினைக்கிற மாதிரி விண்டு கிடையாது. அகைன்ஸ்ட் விண்ட். அதான் நான் சொல்ல வந்தேன். இந்த ஓவர் கேம் ஆன் சொல்லிடலாமா? கேம் ஆன். டிக் மூமெண்ட்ங்க. டிக் டிக் ஃபர்ஸ்ட் 2 டெலிவரி டிக் டிக். முத 3 பால் ரொம்ப முக்கியம். ஷாட் அண்ட் மிஸ்ஃபீல்ட் ஒரு குட்டி ஃபம்பிள் டீப்ல. 21 ரன் 5 பால்ல. 5 பால்ல 21 3 6 கட்டாயம் தேவை. 5 பால்ல 3 6. அந்த த்ரில்லிங்க கொண்டு வரனா 3 6 கட்டாயம் தேவை. பவுலர் வந்து எக்ஸ்ட்ரா மட்டும் போட்ட கூடாதுங்க. நோ பாலோ சரி வைடா இருந்தாலும் சரி. சுந்தர்னா நிறைய பேர் நிறைய கோரிக்கை வச்சாங்க. நான் ஒரே ஒரு கோரிக்கை. இந்த பால் ஸ்ரீலங்கா பக்கம் போகும் அப்படிங்கறேன். பாவங்க சுந்தர்னாக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நான் வைக்கிறேன். பிபி டேப்லெட் எல்லாரோட இதுலயும் ஒன்னொன்னு வச்சிருங்க. நான் மேட்ச் அவ்வளவு க்ளோஸா போகுது. ஒவ்வொரு மேட்சும் ஐயோ ஐயோ பவுண்டரியா? ஸ்ரீலங்கா பக்கம் இல்லங்க. ஸ்ரீலங்கா பக்கம் தான் போயிருக்கு. ஆனா பிளேன் புடிச்சு போகல. கப்பல் புடிச்சு போயிருக்கு. அவுட். ரன் அவுட். செலிப்ரேஷனை பாருங்க. ஏன் இருக்க கூடாது?
55க்கு 3, 4 பால்ல 20. இந்த பால் கேமை சொல்லிருங்க. டாட் பால்னா மாமல்லபுரம் டீமுக்கு எழுதியே வச்சிடலாம். 6 4 வந்துச்சுன்னா என்சிசி ஸ்டில் ட்ரை பண்ணலாம். கேட்ச் பிடிச்சிட்டாரு. கேட்ச் ஆஃப் த சீசன் யா. கேட்ச் ஆஃப் த சீசன் யா. இது எப்பா தனியா எடுத்து வச்சிருங்க சார் அந்த ரீலா. கேட்ச மட்டும் இல்ல மேட்சையும் எடுத்து வச்சிட்டாருங்க. 3 பால்ல 20 வேணும். 3 பால்ல 20 அண்ட் மேல போயிருக்காங்க இப்போதைக்கு. பா 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 எடுத்திருந்தா இப்போதைக்கு மேல போயிருக்காங்க. டிக் 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 மூமெண்ட்டுங்க. எஸ் செம்ம ட்ரை அங்க. எடுத்துட்டாரு அவுட். ஐயா கேட்ச் ஆஃப் த சீசன். ரவுண்ட் நம்பர் 5க்கு உங்க டீமை கூட்டி போயிருக்கீங்க பிரதர். சூப்பர் கேட்ச்ங்க. ரியலி சூப்பர் கேட்ச். மூணு பால் 20. 3 பால் 20. அப்பா 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 சீரியஸா செம்ம மேட்ச். தேர்ட் க்ளோஸ் என்கவுண்டர் மேட்சை பார்த்துட்டு இருக்கோம் இங்க. ஸ்டில் பேட்டிங் டீமுக்கு ஒரு சான்ஸ்னா எக்ஸ்ட்ரா பாலுங்க. சூப்பர் ஸ்லோவர் பால் இன்டு த விக்கெட் இன்டு த பாடி. கொடுக்கலங்க, எந்த வித்துமே கொடுக்கல. பெரிய ஷாட், பேட்டை முன்னாடியே சுத்திட்டாரு. 2 பாலுங்க, 2 லீகல் டெலிவரி. கேமை க்ளோஸ் அவுட் பண்றதுக்கு ஜீவா பேட்டிங்ல உள்ள வந்திருக்க நியூ பேட்டர். ஆஹா இன்னொரு பால், சூப்பர் டெலிவரி, another டாட். லாஸ்ட் பால் இன்னைக்கு நாளுக்கான கடைசி பந்துங்க. செம்ம ஓவரியா ரன். 23 ரன் டிஃபெண்ட் பண்ணுன்ற இடத்துல இது வரைக்கும் 3 தாங்க கொடுத்திருக்காரு. Another slower ball into the wicket. வாழ்த்துக்கள். Congratulations team. Core 11 Mahamalapuram into the 5th round. Joining along with LLF in Mahamalapuram. Wow. Congrats brothers. Core 11 Mahamalapuram. Congratulations. And வாங்க presentation area அருகே வந்துருங்க. அப்படியே வாங்க டீம் மெம்பர்ஸ். சூப்பர் மேட்ச் கொடுத்திருக்கீங்க ப்ரோ. சீரியஸா 2 டீமுமே ஒரு சரியான மேட்ச் கொடுத்திருக்கீங்க. டீம் மெம்பர்ஸ் வாங்க. வாங்க கோர் 11 அப்படியே பிரசன்டேஷன் ஏரியாக்கு வந்துருங்க. கேப்டன், கோர் 11 கேப்டன் உங்க டீம் இங்க கூட்டி வந்துருங்க. பிரதர்ஸ் அப்படியே கொஞ்சம் டக்குன்னு வந்துருங்க ப்ரோ.